கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் இன்ஜினியர் முருகேசன், இவர் கார்த்தி 3 பேர் வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமாக காங்கிரஸ் நண்பர்கள் எடுக்கின்ற ஒப்பந்தங்களை வேண்டுமென்றே நிறுத்தியிருக்கின்றார்கள். ஆன்லைன் மூலியமாக நாங்கள் செய்தால் அதையும் வந்து அவர்கள் ஆன்லைன்லேயே ரத்து பண்ணி விட்டுறாங்க. பல முறை நாங்கள் ஆணையாளரிடமும் கூறியிருக்கின்றோம், அவர் இதை கண்டுகொள்ளவில்லை. அதே மாதிரி இப்போ கடந்த 28/1/2025 அன்று முதலமைச்சருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆகவே முதலமைச்சர் அவர்களும் ஆணையாளர்களும் உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் என்று இருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆணையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முருகேசங்கிற இன்ஜினியர் வந்து வேணும்ட்டு எங்கள் ஒப்பந்ததாரர்களை ரத்து செய்கிறார். எங்கள் கிட்ட பல தொழிலாளர்கள் இருக்காங்க, அதில் ஹேண்டிகிராஃப்ட் தொழிலாளர்களும் இருக்காங்க. வேலை கொடுக்காதனால எங்களுக்கு கொடுக்காதனால அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்குது. பல முறை இதையெல்லாம் வந்து நாங்கள் ஆணையாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறோம், நேர்லையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ குறைதீர்ப்பு நாள் வருது, அன்னைக்கும் போய் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்காமல் ஆணையாளரும் சரி இன்ஜினியரும் சரி அந்த கார்த்திங்கிறவரும் சரி 3 பேர் சேர்ந்து எங்களுக்கு வர்ற ஒப்பந்தம் நாங்கள் முறையாக போட்டுக்கிறோம். ஆனால் அந்த முறை இல்லாமல் அதைய வந்து ரத்து பண்ணி வேறு அவியலுக்கு, அதாவது இன்ஜினியர் முருகேசன் அவர்களும் அந்த கார்த்தி அவர்களும் அவியலுக்கு வேண்டியவர்களுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் முறையாக அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக பண்ணால் அதையும் ரத்து பண்ணி போடுறாங்க. பல முறை வந்து நாங்கள் சொல்லியாச்சு, ஆனால் அவங்க கேட்டவாறு இல்லை. அப்போ முதலமைச்சருக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் 1 மாதம் ஆச்சு, எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆகவே பத்திரிகை வாயிலாக நாங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் மாநகராட்சி இன்ஜினியர் கார்த்தி ஆணையாளரை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கோம். அது வந்து ஆதரவாளர்னா அவர் வந்து ஆணையாளர் இன்ஜினியரு அந்த கார்த்தி 3 பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ள தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அது பணம் வாங்குறாங்க, ஆனால் எவ்வளவுங்கிறது தெரியல. இதுதான் நடக்குது. நாங்கள் பல முறை சொல்லியாச்சு, சார் எங்களுக்கு முறையாக வர்றதை கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். பாருங்கள் எவ்வளவு இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் அப்பீல் பண்ணி போட்டதை எல்லாம் ரத்து பண்ணி போட்டார். எல்லாம் 7 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் 8 லட்சம் இப்படி வந்தது. எல்லாமே வந்து எங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் மூலிமா பண்ணினது முறையாக பண்ணோம். ஆனால் அதை பூரா ரத்து பண்ணி போட்டாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது மாநகராட்சி வந்து கோவை மாநகராட்சி தமிழ்நாட்டிலேயே பெரிய மாநகராட்சி, 2வது மாநகராட்சி. ஆனால் அதை வந்து பேரை கெடுக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இல்லை அரசுக்கு பேரை கெடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி பண்ணுறாங்களாங்கிறத எங்களுக்கே தெரியல. அவங்க 3 பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 2 லட்சத்துக்கு பக்கமாக ரத்து பண்ணியிருக்காங்க. 2 கோடி 2 கோடி ஒரு வருஷமா வந்து நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் ஏதோ வரும்னு பார்த்தா இப்போ 3 மாசமா எந்த ஒப்பந்தமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஆன்லைன் மூலியமா பண்ணினாலும் அதையும் ரத்து பண்ணி போடுறாங்க. ஆனால் சொல்றாங்கிறாரு. இல்லை எங்களை விட கம்மியாக கொடுக்கல, எங்களை விட எச்சா வந்து இந்த மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆதாரம் இல்லை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து 3 லட்சத்துக்கு பண்ணுறோம். 3 லட்சத்துக்கு நாங்கள் பண்ணுறோம்னா அதையே கூடுதலாக போட்டு பண்ணிட்டு அதில் வந்து அவங்க 3 பேரும் கையாடல் பண்ணிடுறோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும், அதாவது ஒன்று டிச் கட்டுறது, பாலம் கட்டுறது, வேற எல்லாமே அந்தந்த வார்டில் வந்து என்னென்ன வேலை இருக்கோ கார்பரேஷன் வேலை, அந்த வேலை. இல்லை நாங்கள் நிறைய பண்ணி முதல்ல இருந்தது போது பண்ணிட்டு இருந்தோங்க. இப்போ இந்த 2 வருஷமா தான் இந்த வேலை நடக்குது. எங்களுக்கு நாங்க போட்டதை ரத்து பண்ணதை எங்களுக்கு தெரியும். அடுத்த வீக் பண்ணாங்களான்னு எங்களுக்கு தெரியும்.
பாருங்க இது பூரா அது ரத்து பண்ணது. எங்காளுங்க போட்டவையும் எங்காளுங்க பரவலாக போட்டிருக்காங்க. ஒரு 7-8 பேர் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், 10 பேர் வந்து அவியலுக்கு கீழே தொழிலாளி இருக்கிறான். அந்த தொழிலாளி எங்களை நம்பித்தான் இருக்கிறான். ஆனால் அவிகளுக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படுது. அவி ஒப்பந்தத்தில் வேலை கொடுத்தா தானே நாங்கள் செய்ய முடியும். வேலை இல்லைன்னு சொல்கிறான், அவன் குடும்பம் பாதிக்குது. அதில் ஹேண்டிகிராஃப்டரும் இருக்கான். அவிகளுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறோம். நாங்கள் ஹேண்டிகிராஃப்டுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறோம். அதையுமே இப்போ எதுவுமே இல்லாதனால அவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆமாம், ஆணையாளர் உடந்தை. ஆணையாளர் ஆமாம். இல்லை அவங்களும் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது யாருமே அதை சட்டவணிக்கிறது. ஆமாம் ஆமாம், அதாவது நான் இருக்கு அது வந்து டீட்டெயில்ஸ் வேணும் தான் நான் அங்கே உள்ள வாங்கி தான் கொடுக்க முடியும். அந்த ஆன்லைன் ஆமாம் டிச்சு பண்ணி போட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு 7 லட்சத்துக்கு கோடு பண்ணுறோன்னு வைங்க. அதை எங்களுக்கு ரத்து பண்ணிட்டு அது பண்ணிடுறாங்க. பண்ணி அதை முடிச்சிடுறாங்க. முடிச்சு அந்த மீதி அந்த கூடுதலான பணம் வந்து இப்போ யாருக்கு போகுது? மாநகராட்சிக்கு தானே இழப்பு. அப்போ மாநகராட்சிக்கு இழப்புனா அது அரசுக்கு இழப்பு. அரசுக்கு ஆமாம், நம்ம வந்து முறையா பண்றோம். ஆனா எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அது வந்து நாங்க வந்து ஏன்னா அது இருக்கு. ஆனா அதை நாங்க வெளியே சொல்ல முடியாது. அதை வந்து பத்திரிகையாளர்கள் நீங்க தான் அதை பார்க்கணும். ஏன்னா நாங்க வந்து அது சிலதை சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. ஆமா, இல்ல அவில பண்ணிடுறாரு. இப்போ அந்த இன்ஜினியர் முருகேசுங்கிற ஒருமை அந்த கார்த்தி 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவி ஒரு 3 பேருக்கு கொடுக்குறேன், இவங்க ஒரு 3 பேருக்கு கொடுக்குறாங்க. அது ஒர்க் பண்ணு. அது ஆணையாளர் வந்து ஓகே பண்ணி விட்டுறாரு. கார்த்தி இவர் இன்ஜினியர், அதாவது மாநகராட்சியில் இன்ஜினியர் வந்து முருகேசன் சார். முருகேசன் ஆமாம். பொறியாளர் வந்து முருகேசன். கார்த்தி வந்து டீமேன். ஆமாம். ஆமாங்க. அது கட்சி என்ன, அது வந்து பொதுவான, அதாவது இதுல வந்து உள்ள வந்து கட்சி வெளிப்படையா கட்சி சொல்றது இல்லை. இப்போ நாங்கள் எப்படி சொல்றோம், எங்களுக்கு ஐஎன்டிசி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸோட ஒட்டி தான் ஐஎன்டிசி இருக்குது. ஆனா எங்களுக்கும் திமுகவுக்கும் இல்லை எந்த விதமான ஒரு முரண்பாடலை கிடையாது. ஆனா இவங்க 3 பேர் தான் இந்த கார்பரேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரால் தான் இந்த கருத்து வேறுபாடு உண்டாகி கொண்டிருக்கு. அரசுக்கு இழப்பு தானே. அரசுக்கு இழப்பு, அரசுக்கு ஒரு கெட்ட பேர் இதனால. இப்போ இந்த மாநகராட்சியில் இப்படி நடக்கும்னு சொல்லும்போது ஆளுகின்ற ஆட்சி நல்ல ஆட்சி, நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்சி கெட்ட பேர் செயல்படும் நோக்கத்தில் தான் இவங்க 3 பேர் செயல்படுறாங்க. அதுதானுங்க, எங்களுக்கு 10 வேலைக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. ஆனால் 10 வேலையை 9 வேலையை எங்களுக்கு ரத்து பண்ணி போடுறாங்க. ஆமாம், அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி 1ஆவது. நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் இது சம்பந்தமாக கமிஷனரை பார்த்து பேசணும், சிஎம்க்கு அனுப்பிச்சிருக்கோம், இதே மாதிரி பேட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் இப்படி கொடுத்தும் கூட இந்த 3 மாதத்துக்குள்ள இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது நடவடிக்கை எடுக்காததுனால அரசுக்கு தானே கெட்ட பேரு. ஒட்டுமொத்தமா கோவை மாநகராட்சி வந்து ஒப்பந்த பணிகள்ல காங்கிரஸ் கட்சியை புறக்கணிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆமாம். அதாவது ஒட்டுமொத்தமா கார்பரேஷன்ல நடக்கிற வேலையில இப்போ எங்களுதுல வந்து 9 கவுன்சிலர்ல இப்போ 8 கவுன்சிலர் இருக்காங்க. 8 கவுன்சிலர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து இப்போ 4-5 கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு வேலை தான் கொடுக்குறாங்க. மீதி வேலையை ரத்து பண்ணிடுறாங்க. அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னபடி அந்த ஆணையாளரும் அந்த இன்ஜினியரு இன்னும் அந்த கார்த்தி 3 பேரும் தான் சேர்ந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எந்தெந்த வார்டில் என்னென்ன வேலை நடக்குதோ அந்த வேலையெல்லாம் அவங்க தலையீடு இருக்கு. திமுகவினருக்கு வந்து அதிக வேலை கொடுக்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது. எங்களுக்கு கொடுத்த வேலையை ரத்து பண்றாங்க, கொடுக்க மாட்டேங்க. முறையா நாங்க முறையா செய்யறோம், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கம்மி ரேட்டுக்கு இருக்கிறத ஒரு முறைப்படி செய்யணும், அதை செய்யற நாங்க, ஆனா அதையும் ரத்து பண்ணிடுறாங்க. இப்ப கற்ற பணியெல்லாம் தரமா இருக்குதா? மற்றவங்க கற்ற பணிகள் அதை வந்து நாங்க போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்க வேலை செய்யற வேலை தரமா செய்யறோம். இதுவரைக்கும் எந்த ரிமார்க்கு கிடையாது, ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட்டு கிடையாது, பொதுமக்கள் கூட்டம் கம்ப்ளைண்ட் கிடையாது. மேலே கார்பரேஷன் அதிகாரிகளும் இந்த மாதிரி செய்கிற வேலையை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சொல்லலை. இதுவரைக்கும் இல்லை. நாங்கள் முறையாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
இருக்குதா? இல்லை நாங்கள் வந்து அதில் தலையிடவே மாட்டோம். நாங்களும் வந்து கொடுக்க மாட்டோம், கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டோம். இல்ல அவங்க கேட்டுருக்காங்களா? இல்லை அது எங்கள் வீட்டு அப்படி கேட்டது கிடையாது. எங்கள் வீட்டு இல்லை எங்கள் வீட்டு இல்லை கொடுக்காதனால உங்களுக்கு இல்லை நாங்கள் அதில் தலையிடவே நாங்களும் தலையிடுறதில்ல. அவியில் எங்கள் வீட்டை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் முறையாக செய்கிறோம். நியாயமாக இது இந்த கான்ட்ராக்டுக்கு இது ரேட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலைக்கு நாங்கள் அப்பீல் பண்ணுறோம். ஆன்லைன் மூலியமாக பண்ணுறோம். அதை அவி ரத்து பண்ணுறோம். ரத்து பண்ணிட்டு வேற ஆளுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் பிரச்சனை. முறையான காரணம் சொல்றதில்ல. ஆமாம், காரணம் கேட்டால் சொல்கிறோம். 3 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இல்லை இது பூரா இப்போ நீங்கள் இந்த வேலை பூரா நாங்கள் வந்து கார்பரேஷன் மூலியமா தான், அந்த ஆணையாளர் மூலியமா, இன்ஜினியர் மூலியமா தான், மற்றவை மூலியமா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து நடக்கிறத வந்து இது மேயருக்கு தெரியுமா இல்லை மற்ற அதுக்கு கீழே இருக்க அதிகாரிகளுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இவங்க 3 பேர்த்தையும் அப்ளை பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து இது சரியான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் இந்த வேலையை செஞ்சு போடுறாங்க. ஏனுங்க அதை எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணதை ஏன் ரத்து பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லைங்க அது அப்படிங்க இப்படிங்கன்னு மழுப்புறாரு ஆணையாளர்கள் இருந்து. அந்த ரத்து பண்ணுறத வேற ஆளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து கட்சிக்காரங்கிறது அவிய மேலதான் தெரியும். ஆனால் எங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவி வந்து கட்சிக்காரங்கிறத வெளிப்படையாக அவை பண்றதில்லை. இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா இன்னொருத்தர் மூலியமா அவி பண்ணிடுறாங்க. அவர் என்ன கேட்கறது, உங்களுக்கு வேலை இல்ல, ஆமா, இனி ஒருத்தர் வேலை எடுத்து அதே வேலையை செய்யறாரு. அவர் வந்து ஏதோ ஒரு கட்சியை சார்ந்துதான் பண்ணிருக்கணும். அது நல்லாவே தெரியும். இல்ல அது இல்ல ஒரே நிமிஷம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாங்க வேலை கேட்கிறோம், வேலை இல்ல சார். அதுல வந்து எங்களுக்கு வந்து நாங்க போய் உள்ள பூந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கட்சிக்காரர் செஞ்சாங்க, அந்த கட்சிக்காரர் செஞ்சாங்க சொல்ல முடியாது. அதுல இருக்கு, எல்லாமே இருக்கலாம், சிலது இருக்கலாம், சிலது எல்லாமே இருக்கலாம். வெளிப்படையாக சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், தொழிற்சங்கம் இருக்குது, கட்சி இருக்குது. ஆனால் அதையும் மீறி நாங்கள் வந்து அவங்க போய் எங்களுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு கிடையாது. ஆளுங்கட்சிக்கு எங்களுக்கும் முரண்பாடு இல்லை. அதே ஒரு பிரச்சனைக்காக பண்ணாங்க. அதே மாதிரி பொதுவான பிரச்சனை இருக்கா, எங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கு, நாங்க பண்றோம், அவ்வளவுதான். இப்போ இடையில கொஞ்ச காலமாவே வந்து ஆணையாளர் வந்து எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துக்கிட்டாரு. மேயர் மதிக்கிறது, மற்ற கவுன்சிலர் செய்யறது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணையாளர் தன்னிச்சையா ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தர் தெரியாத ஒரு போனாங்கன்னா கண்டபடி திட்டுறாரு. ஆணையாளர் ரொம்ப வல்கரா பேசுறாரு. ஆனா எங்க கிட்ட பேசல. ஆனா அவங்க கிட்ட வந்து பேசுறாரு, மரியாதை குறைவா பேசுறாரு. நாங்களும் சொல்லி எங்க கிட்ட வந்து சொல்றாங்க. அவர் சொன்னாருன்னா நீங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க வந்து எங்க கிட்ட சொல்றோம். ஆனா எங்க கிட்ட பேசும்போது தன்மையா பேசிட்டு கழுவர் மீன்ல நழுவர் மீன் மாதிரி போயிடுறாரு. இதான் நடந்துட்டு இல்ல. கம்ப்ளைண்ட் போட்டுருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து முதலமைச்சருக்கு, அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு 5 பேருக்கு கம்ப்ளைண்ட் போட்டுருக்கோம். சார், இது தொழிற்சங்கம். நாங்கள் வந்து எங்கள் தொழிலாளி வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு வேலை இப்போ வாங்கி கொடுக்கணும். அப்போ வேலை வாங்கி கொடுக்கணும்னா அந்த வேலை எடுக்கிறாங்கல்ல நம்ம கட்சிக்காரரு, அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தா தான் இவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதனால அவங்க கொடுக்கறது, அவங்க வேலை கொடுக்காதனால இவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க பொறுக்க, நாங்க வந்து இந்த பிரச்சனையை பேசிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காண்றது. இது இப்போ நான் இவ்வளவு பேர் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களே, வெரிஃபிகேஷன் பண்ணி சொல்லிட்டு ஸ்டாஃபோட கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மைக் ஆன் பண்ணிட்டு பேச சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க எதிர்த்தரப்புல பேசுறவங்க யாருன்னு தெரியல. அவங்க சம்பந்தமானவங்களே கிடையாது. மினி பஸ் ஓனரே பேசல, வேற அனதர் பார்ட்டி பேசினாங்கன்னு பேப்பர்லயே கூட வந்திருக்கு. ஏன் அதை மாதிரி ஐயா கூட செய்யலாம்ல, நீங்களும் கூட செய்யலாம்ல பத்திரிகை நிறுவனங்களே. நாங்க பண்றது தொழிற்சங்க சார் தான் பண்றோம். அதனால ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை. சொல்ல வேண்டிய நிலைமை வந்து சொல்லுவோம். முதல்ல எங்களால முடியல, உங்ககிட்ட சொல்லி தீர்வு வரலன்னா தான் சொல்லிட்டு அதை செய்யும். ஏன்னா எங்களுடைய இது வந்து இதன் மூலமா தீர்வு காணணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையாக உங்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த பேட்டி கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஒரு பதில் வருதுன்னு சொன்னா அது எங்களுக்கு திருப்தியா இருக்கும். அப்படி இதுலயும் வரலன்னா அதுக்கப்புறம் எங்க தலைமையை நாங்கள் சந்திச்சு பேசுவோம். ஏன்னா இது தொழிற்சங்கம், இது காங்கிரஸ் கட்சி சார்ந்ததை தவிர காங்கிரஸ் கட்சி முழுமையாக செயல்படுத்தும். காங்கிரஸ் முற்றுகை போராட்டம் எவ்வளவு பேர் கலந்துக்குவீங்க?
அது அது வந்து போராட்டத்தை பொறுத்து அது அன்னத்த சூழ்நிலைக்கு எவ்வளோ கூப்பிடுமோ அப்புறம் சரி